இது ஒரு தடவை ரீகேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ராகு கேதுவால் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் 1, அப்படி பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகரோ அல்லது அந்த கார உறவுகளோ வந்து 33 வயசுக்குள்ளே இறந்துருவாங்க. ஜாதகனுடைய 33 வயசு எட்டுறதுக்குள்ளே அவங்க இறப்பாங்க. ஓகே, இது நம்பர் 1. 2வது பாயிண்ட் வந்து இப்படி அற்பாயில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கு விதிவிலக்கு என்ன? குருவும் சுக்கிரனும் 1-5-9 3-7-11 தொடர்பு இருந்தால் அது வந்து மத்தியமாயில் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்பாயிலோடு அது நிற்காது, மத்தியமாயில் வரைக்கும் அவங்க வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே குருவும் சுக்கிரனும் வந்து 4, 12, 6, 8 அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து சரியில்லை, அதனால் இவங்க அற்பாயிலே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டுமே நல்லா இருக்கு. 3வது என்ன பார்க்கணும் அப்படின்னா லக்ன அதிபதி நின்ற வீட்டு அதிபதி. இப்போ லக்ன அதிபதி குரு, அது நின்ற வீடு வந்து சந்திரனுடைய வீடு. அப்போ சந்திரன் உச்சமாக இருக்குது, அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அஷ்டமாதிபதி சுக்கிரன், அது எங்கே இருக்குது? செவ்வாயினுடைய வீட்டில் இருக்குது. செவ்வாய் எங்கே இருக்குது? உச்சத்தில் இருக்குது, மகரத்தில்